சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி ஸ்டாலின் கொடுத்த உயர்ந்த பதவி பெரும் பரபரப்பு. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இடையே பனிப்போர் நிலவுவதாக தகவல்கள் வெளியானது. தங்கமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நாமக்கல் பரப்புரையை தாமதமாக நடத்தியதாக ஏற்கனவே புகார்கள் எழுந்து இருந்தது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. கடந்த வருடமே தங்கமணி அதிமுகவிலிருந்து விலகப் போகிறார் என்ற செய்திகளும் வெளியானது. ஆனாலும் அதனை அந்த நேரத்தில் அவர் மறுத்திருந்தார். மேலும் அதிமுகவில் 2011 முதல் 2021 வரை தொழில்துறை, மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற பிறகு அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் அவரின் வலதுகரம் இடதுகரம் போல கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வந்தார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் தங்கமணியும் உறவினர்கள் என்ற வகையில் கூடுதல் நெருக்கமும் கூட. 2021 தேர்தலுக்கு பிறகு வேலுமணிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தங்கமணிக்கு கொடுக்கப்படவில்லை என்று பேசப்படுகிறது. குறிப்பாக தங்கமணி சில காலமாக தீவிர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மாவட்ட அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக முன்னணி தலைவர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் தங்கமணியும் திமுகவில் இணையப் போவதாக நாளிதழ் ஒன்றில் செய்திகள் வெளியிடப்பட்டது. இதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் தங்கமணி. ஆனால் அந்த செய்தி வெளியானதற்கு மிக முக்கிய காரணம் திமுக அமைச்சரை இவர் நேரில் சந்தித்தார் என்றும் கூறப்படுகிறது. அதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதன் காரணமாகவே இவர் திமுகவில் இணைய இருக்கிறார் என்ற தகவலும் பரவி வந்தது. குறிப்பாக இவருடைய நெருங்கிய நண்பரான டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். பிரபல மருத்துவரான மைத்ரேயன் கடந்த 1991 பாஜகவில் இணைந்து மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் என பல்வேறு பதவிகளை வகித்தார். பின்னர் 1999 ஆண்டு பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். 2002 ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 OPS தர்ம யுத்தம் தொடங்கிய போது அவருடைய அணியில் மைத்ரேயன் இருந்தார். கட்சியில் ஒற்றை தலைமை சர்ச்சை எழுந்த நிலையில் பழனிசாமி அணிக்கு தாவினார். பின்னர் 2022 மைத்ரேயன் OPS அணியில் இணைந்தார். அதன் பின்னர் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவர் இணைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருக்கு பின்னாடியே தங்கமணியும் திமுகவில் விரைவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. மேலும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது நாளுக்கு நாள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சார வியூகம், கடைசி நேர கருத்து கணிப்புகள் போன்ற விஷயங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகிறது. கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் உடனான மோதல் இதுவரை ஓய்ந்த பாடில்லை. இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்கள் தேர்வு என்பது மிகவும் கடினமான டாஸ்காக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சிக்கு நீண்ட காலமாக உழைத்த உடன்பிறப்புகள் ஒருபுறம், பிற கட்சிகளிலிருந்து திமுகவிற்கு தாவிய முக்கிய புள்ளிகள் மறுபுறம் என இரு தரப்பையும் பேலன்ஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் தலைமைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் சீட் உறுதி என்ற வாக்குறுதியுடன் திமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். எனவே அந்த தொகுதியில் சீட் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது.
கடந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்களின் பட்டியல் பெரியது. அவர்களில் பலருக்கும் சீட் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 2019 திமுகவில் இணைந்த VP கலைராஜன் முன்னாள் எம்எல்ஏ. இவர் தீநகர் தொகுதியில் 2006 மற்றும் 2011 ஆகிய தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர். எனவே இவருக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படலாம். தற்போது இங்கு கருணாநிதி எம்எல்ஏவாக இருக்கிறார். கடந்த 2020 முன்னாள் MP லட்சுமணன் திமுகவில் இணைந்தார். இவர் தற்போது விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். இவருக்கான சீட் வாய்ப்பு பற்றிய பேச்சுகளும் வெளிவந்துள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தற்போது தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவருக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி ஒதுக்கப்படலாம். இந்த தொகுதி தற்போது அதிமுக வசம் இருக்கிறது. 2021 ஆண்டு திமுகவில் இணைந்த தோப்பு வெங்கடாசலம் தற்போது ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். பெருந்துறை தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த இவருக்கு 2021 தேர்தலில் அதிமுகவில் சீட் கிடைக்கவில்லை என்று சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எனவே 2026 தேர்தலில் பெருந்துறை தொகுதி இவருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. 2022 திமுகவில் இணைந்த ஆறுகுட்டி கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். கவுண்டம்பாளையம் தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். எனவே மீண்டும் இதே தொகுதி இவருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக கார்த்திக் தொண்டைமான் புதுக்கோட்டையில் 2012 தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆனார். எனவே மீண்டும் இந்த தொகுதி இவருக்கு ஒதுக்கப்படலாம். சின்னசாமி சிங்காநல்லூர் தொகுதியில் 2006 மற்றும் 2011 என 2 முறை எம்எல்ஏவாக இருந்த இவருக்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் OPS ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ. இந்த தொகுதியில் திமுகவின் மூத்த அரசியல் தலைவராக பூங்கோதை ஆலடியார்னா இருக்கிறார்கள். கடந்த முறை மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக போட்டியிட்டு 3539 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பூங்கோதை ஆலடி அர்ணாவை திமுக தலைமை ஓரங்கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் தன்னுடைய மகனுக்கு ஓரத்தநாடு தொகுதியை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் O பன்னீர்செல்வத்திற்கு போடிநாயக்கனூர் தொகுதியும் மகன் ரவீந்திரநாத்திற்கு பெரியகுளம் தொகுதியும் இவருடைய ஆதரவாளர் ஐயப்பனுக்கு உசிலம்பட்டி தொகுதியும் ஒதுக்க வாய்ப்பிருக்கிறது. இதை தவிர பாலகங்காதரன், பழனி சுப்பரத்னம், மருது அழகராஜ், அன்வர் ராஜா, மைத்ரேயன், நிலோஃபர் கபில் ஆகியோருக்கான வாய்ப்புகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் திடீரென அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்திருக்கிறார் தங்கமணி. இதற்காக திமுக அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம். விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி திமுகவில் இணைய இருப்பதாகவும் இவருக்கு ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவில் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் இணைந்து வருவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.